வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஷியர் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடசாமியோட தீட்சை கட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடசாமிக்கு தேவை விக்கிரகம் வந்து அவங்ககிட்ட இது இல்லை. ஏன்னா அவங்க வந்து கல் விக்கிரகம் வச்சுருக்காங்க. அந்த கல் விக்கிரகத்துக்கு கீழே பதிச்சு, அதாவது கீழே ஆதாரப்பீடத்துக்கு கீழே இந்த குடுவையை வச்சு, அதுக்கு மேலே ஆதாரப்பீடம் வச்சு, அதுக்கு மேலே எப்பயும் போல நம்ம தீபத்தை உள்ளது ஸ்தாபனம் பண்ணி அது செய்யறக்காண்டி இப்போ அந்த ஆதாரப்பீடத்துக்கு கீழே வைக்கிறக்காண்டி மாடசாமிக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று தலபாய் மாடன், ஒன்று வனப்பேர்ச்சி, பிரம்மசக்தி, இசைக்கு, இந்த 5 தெய்வத்துக்கு வந்து ஆதாரப்பீடத்துக்கு கீழே, ஏன்னா சாமி வைக்கிறது ஆதாரப்பீடத்துக்கு மேலே தான் வைப்பாங்க. இப்போ வந்து ஆதாரப்பீடத்துக்கு கீழே வைக்கிறக்காண்டி இந்த 4 குடுவையை ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா நீ முறைப்படி நம்ம குடுவை கட்டியாச்சு, பூஜை பண்ணி இது பண்ணோம். நிறைய பேர் வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா, குடுவை கட்டினா அந்த கருப்பு துணி இந்த மணியில் வச்சு கட்டுவாங்க. கருப்பு துணி வச்சு கட்டணும்னு சொன்னால் அந்த தெய்வத்துக்கு கட்டுனதுக்கு அர்த்தம். அதனால் வந்து கருப்பு துணி இதில் வச்சு கட்டக்கூடாது, ஒன்லி நூல் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆதாரப்பீடத்துக்கிட்ட புதைக்கும் போது இந்த நூலெல்லாம் நம்ம கழட்டிட்டு தான் நம்ம கீழே வச்சு அதுக்கு மேலே ஆதாரப்பீடம் வைக்க போகிறோம். அதனால் வந்து முறைப்படி நம்ம செஞ்சாச்சு. ஓகே.